Hi friends, welcome to SSR Pharma Media, your trusted source for pharma knowledge. இன்னைக்கு சீரியஸ் என்னன்னா inventory crackers, crack the exam. So today we are going to discuss about drugstore management in that inventory control. Inventory control குள்ள இருக்கிற ஒரு subtopic ABC analysis. So today we are going to focus on ABC analysis only. Prepare, practice, succeed. Let's move to the video. So inventory control technique இந்த மெயினாக இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிலபஸில் கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற சப்ஜெக்ட்லேயும் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசின்ற சப்ஜெக்ட்லேயும் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்ற டாப்பிக்கை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் B.Pharmல பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ப்ராக்டிஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் 5th யூனிட்டாக ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் MRB, ESIC எக்ஸாம் அண்டு எய்ம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எய்ம்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி ட்ரக்ஸ், அது முக்கியமாக DA ட்ரக் இன்ஸ்பெக்டர்லேயும் ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ற டாப்பிக்கு கீழே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கை வச்சுருக்காங்க. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறதா இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ளே போவோம். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்ஸை பற்றி பிஃபோர் கோயிங் டு த கொஸ்டின்ஸ் வி மஸ்ட் நோ அபவுட் இன்வென்ட்ரி டெக்னிக்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தெர் ஆர் 9 டெக்னிக்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் இஸ் ABC அனாலிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, தேர்ட் ஒன் இஸ் VED அனாலிசிஸ், ஃபோர்த் ஒன் இஸ் பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம், ஃபிஃப்த் ஒன் இஸ் ரிவ்யூ ஆஃப் ஸ்லோ அண்ட் நான் மூவிங் ஐட்டம்ஸ், sixth one is input output ratio analysis, and seventh one is setting of various levels, and eighth one is use of material budgeting, ninth one is establishing an effective purchase procedure. So there are 9 techniques are there. So today we are going to focus only ABC analysis. For further videos we will discuss one by one. So we'll see the questions. First questions, what is the main purpose of using ABC analysis in pharmacy inventory management? The option is to determine expiry dates, to analyze sales trends, to prioritize control based on item value, and last option to calculate storage temperature. So the answer is C, to prioritize control based on value. So in this ABC analysis helps optimize inventory control by focusing more attention control on high value items category A and applying relaxed control on low value item category C. So A means high category, B means it's a medium category, C is a low category. So this is called ABC analysis. Okay. So second question, in ABC analysis used in drugstore inventory management, A category items typically represent. So A category items எதை represent பண்ணுது அப்படின்னா there are 4 options are there. You choose the correct one. First option, items of at least value and maximum quantity, items of moderate value and moderate quantities, items of highest value least quantity, items of least value and least quantity. So இதுக்கான ஆன்சர் வந்து C. ABC அனாலிசிஸில் ஏன்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ லீஸ்ட் குவான்டிட்டி, அதிகமான அமௌண்ட்டில் கம்மியான லோ ப்ராடக்டை வாங்குறது, அதை காஸ்ட்லி ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். You look at this tabular column, you will clearly understand. ABC அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு A எடுத்துக்கலாம். ஏல 10% ஆஃப் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்வென்ட்ரி பட்ஜெட் யூஸ் பண்ணினா 70% ஆஃப் பட்ஜெட்டை யூஸ் பண்ணி, ஸோ த வேல்யூ இதுக்கு வந்து ஹை, அதாவது வேல்யூ ஆஃப் ஐட்டம் வந்து காஸ்ட்லி ஐட்டம், ஹை வேல்யூ ஐட்டம்ஸ். ஸோ இதோட குவான்டிட்டி எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா குவான்டிட்டி எவ்வளோ வாங்குகிறோம்னா லோ குவான்டிட்டி, கம்மியானதை வாங்குகிறோம். ஸோ இதனால் இதுக்கு ஸ்ட்ரிக்ட் அண்ட் டைட் கண்ட்ரோல் இருக்கணும். ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன்னா காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இல்லையா, ரொம்ப கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா
life-saving expensive drugs and life-saving medicines. So these are all belongs to the category A. Inventory control ABC analysis A items 10% of the items, 70% of inventory, but high costly value, low quantity தான் low. So we need strict control. அதே மாதிரி Bனா 20% of items வாங்குகிறோம், 20% of budget, that means inventory value 20%, அது moderate items, moderate, அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, ரொம்ப லோ ஐட்டம்ஸ் இல்லை, moderate மீடியம். ஸோ அதுக்கு வந்து மீடியம் குவான்டிட்டி, moderate குவான்டிட்டியாக வாங்குகிறோம். ஸோ moderate control is required. ஸோ எக்ஸாம்பிள் antibiotics, mid-range drugs like paracetamol, amoxicillin, etc., loperamide, etc. And third category C. Cனா 70% of budget items வாங்குகிறோம், எவ்வளவு காஸ்ட் யூஸ் பண்ணி, பட்ஜெட் வேல்யூ, இன்வென்ட்ரி வேல்யூ 10%, பட் லோ ஐட்டம்ஸ், வேல்யூ ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் லோ, தட் மீன்ஸ் அது வந்து லோ வேல்யூ. நம்ம வந்து காஸ்ட்லி, மாட்ரேட், லோ சொல்லுவோம் இல்லையா, காஸ்ட்லி மெடிசன், லோ பட்ஜெட் மெடிசன்ஸ், அந்த மாதிரி லோ. ஆனால் இதோட ஐட்டம்ஸ் எவ்வளோ வாங்குகிறோம், ஹை குவான்டிட்டி வந்து நிறைய குவான்டிட்டி வாங்குகிறோம். எவ்வளவு பட்ஜெட்டு, 10% ஆஃப் பட்ஜெட் யூஸ் பண்ணி 70% ஆஃப் த ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். ஸோ அதனால் இது லோ காஸ்ட், லோ வேல்யூ ஐட்டம்ஸ்னு பேர். ஸோ லூஸ்லி இதோட கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா, லூஸ்லி ஆர் மினிமம் கண்ட்ரோல். ஸோ எக்ஸாம்பிள் காட்டன், சிரஞ்ச், க்ளவுஸ் அண்ட் பேண்டேஜஸ். ஸோ ஆன்சர் அங்கே பார்த்தோம் இல்லையா, ஏ கேட்டகரி ஐட்டம்ஸ் ஆர் ஹை வேல்யூ பட் லோ குவான்டிட்டி. ஹை வேல்யூ, அதோட வேல்யூ வந்து ஹை, ஓகே, பட் குவான்டிட்டி வந்து எவ்வளவு, லோ, கம்மி. லோ குவான்டிட்டினா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பொருள்கள், நிறைய மெடிசன்ஸ். லோ குவான்டிட்டினா நிறைய குவான்டிட்டி. ஸோ லோ குவான்டிட்டி, ஹை வேல்யூ. Next question, which of the following characteristic is not typically associated with category A items in ABC analysis? So you note the word not typically associated, category A. So category A represent around 10% of total inventory. So 10% of total inventory, yes, 10% of total inventory இதான் எடுக்கிறோம். They account for nearly 70% inventory cost. Yes, 70% of cost யூஸ் பண்ணி 10% of தான் நம்ம வாங்குகிறோம். They are usually inexpensive but used frequently. inexpensive-ஆக கிடையாது. ஸோ எவ்வளவு காஸ்ட்லி ட்ரக் இது. They require strict control. Yes, costly drugன்றதுனால we require strict control. So the not typically associated na, so option C is the answer. Okay, because இது வந்து inexpensive கிடையாது. So category A items are high value, low quantity, often including expensive or life-saving drugs. So option C describes category C items. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு கரெக்டானதுன்னா, கேட்டகரி சிக்கு தான் கரெக்டான ஆன்சர். In ABC analysis used in drug inventory management, which category requires most stringent control monitoring? எது வந்து ரொம்ப stringent control monitoring தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டகரி ஏ, செகண்ட் ஆப்ஷன் கேட்டகரி பி, தேர்ட் கேட்டகரி சி, ஆல் கேட்டகரிஸ். ஸ்ட்ரிஞ்சன்னா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் எதுக்கு தேவை? ஸோ காஸ்ட்லி ட்ரக், அஃப்கோர்ஸ் காஸ்ட்லி ட்ரக் எது? ஏ கேட்டகரி. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ category A items are high value but low quantity items. High value, value high, low quantity, கம்மியான items வாங்குறோம். Representing 70% of inventory value. Because of their high cost, they require strict control, frequent review and tight inventory checks. So next question, which of the following best describes the items in category C of ABC analysis? So category C, what is described category C in ABC analysis? Category C ABC analysisல எதை indicate பண்ணுது அப்படின்னா, ஆப்ஷன் high value low quantity, low value high quantity, moderate value moderate quantity, high value high quantity. ஸோ category Aன்றது low quantity, low budget high quantity இல்லையா, low value, that means it's option B, low value high quantity.
Category C consists of items that are cheap but used in bulk. These make up 70% of total inventory items but only 10% of inventory cost. They require loose control and are often ordered in large quantities. So next question, which of the following is the correct approximate quantity in ABC analysis? So correct approximate quantity in ABC analysis. ABC analysis la approximate quantity என்ன அப்படின்னா 70%. Option 7 A is a 70, B 20, C 10. So A 10, B 20, C 70. 33 A, B 33, C 34. 50, 30, 20. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 33, 34, 30, 15 எங்கேயுமே வராது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரியே தெரியும். பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் குவான்டிட்டி. ஸோ ஏபிசி அனாலிசிஸில் ஏ குவான்டிட்டியை வச்சு ஏ தான் லோ குவான்டிட்டி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். ஸோ ஏ வந்து லோ குவான்டிட்டின்ற சென்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ். 10 ட்ரக்ஸ் தான் வாங்குகிறோம். எவ்வளோ பட்ஜெட் யூஸ் பண்ணி 70% பட்ஜெட் யூஸ் பண்ணி. ஸோ ஏ இஸ் அ 10%, பி இஸ் அ 20, சி இஸ் த 30. குவான்டிட்டி இன் சென்ஸ் ஏ 10, பி 20, சி இஸ் அ 70. ஸோ அக்கார்டிங் டு தட் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பி, அதே ஏபிசி அனாலிசிஸ் ஃபாலோ Pareto principle, like A 10% of items, 70% of value. B means 20% of items, 70% of value. C means 70% of the items, 10% of value. Next question, which of the following statement is true regarding ABC analysis? பார்த்துக்கோங்க, true உண்மை எது ABC analysisல அப்படின்னா ஆப்ஷன் கேட்டகரி A items are always ordered in bulk. பல்கா கிடையாது. கேட்டகரி பி ஐட்டம்ஸ் ஆர்டர் இக்னோர்ட் இன் இன்வென்ட்ரி பிளானிங் கிடையாது. இக்னோர் பண்ணுறோமா? கிடையாது. இதுவும் ஆப்ஷன் ட்ரூ கிடையாது. கேட்டகரி ஏ அண்ட் சி ஐட்டம்ஸ் ஆர் ட்ரீட்டட் த சேம் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஏயும் சியும் ஒரே அளவு குவான்டிட்டியில் வாங்குகிறோமா? கிடையாது. ஸோ கேட்டகரி சி ஐட்டம்ஸ் ஆர் யூஸ்வலி இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் லூஸ்லி கண்ட்ரோல். ஸோ கேட்டகரி சி ஐட்டம்ஸ் ஆர் லோ பட்ஜெட், லோ value, that means inexpensive, and அது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், லூஸ்லி கண்ட்ரோல். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ ஆன்சர் இஸ் த கேட்டகரி சி ஐட்டம்ஸ் ஆர் யூஸ்வலி inexpensive and loosely controlled. Category C items are low cost and generally available in large quantities, require minimal monitoring. They are least optimized in the items, they are least prioritized in terms of control and planning. ABC analysis is primarily based on which of the following criteria? Next question. The option shelf life of the items. Second one, annual consumption value, cost into usage, cost of storage, weight of the product. So ABC analysis primarily based on which one? Which of the following criteria? The answer is B. Is the annual consumption value, cost into usage. Cost ன்னு வந்தாலே அது ABCD தான் குறிக்கும். Cost into usage. ABC analysis classifies inventory items based on their annual consumption value, which is the unit cost multiplied by annual usage quantity. This helps determine which items are most valuable to control and monitor. Next question, which of the following inventory management technique is most useful when budgeting and resource allocations are limited? So which of the inventory management technique is most useful when budget and resource? Budget அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்? So ABC analysis the answer. Okay, ABC analysis is the answer. So ABC analysis is a particularly effective when resources are limited, as it helps focusing inventory control efforts on high value items category A, thereby optimizing budgeting and manpower utilization. Okay, next question, which of the following is not a correct characteristic of
category A items in ABC analysis. So option requires strict inventory control, not, the word is not category. Required strict inventory control, yes. And occupies major space, ஏன்னா கேட்டகரி ஏ வந்து காஸ்ட்லி ஐட்டம். ஸோ நம்ம எவ்வளோ வாங்குவோம், கம்மியாக தான் வாங்குவோம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ மேஜரில் தப்பு. ஹை ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூ, ஹை ஆனுவல் கன்சப்ஷன் வேல்யூவா கிடையாது. ஆஃபன் இன்க்ளூட் life saving drugs. So yes, often include life saving drugs, yes. So the answer is occupies major storage space. இது மட்டும்தான் not correct for category A because high cost drugன்றதுனால we'll purchase on low quantity. So அதனால this is not correct for category A. So answer is B. Category A items are usually consist of small quantities of high cost items, so they do not occupy much storage space. In contrast, category C items are bulkier and occupy more space due to high quantity. So A வந்து costly drug, do not occupy much storage. அதே டைம் சேம் டைம் C கேட்டகரி வந்து பல்காக வாங்குவோம், காட்டன், க்ளவுஸு, காஸ் பீஸ் எல்லாம். ஸோ bulkier and occupy more quantity, more space. Next question. Item represent a small portion, 10% of inventory volume, but distributing large value. So 10% of inventory volume. Volume is 10% of items. So large value, but mean budget, cost, 70% of cost. So inventory expenditures termed. So இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 10% of items தான் வாங்குகிறோம். எவ்வளவு அமௌண்ட்டை வச்சு, 70% of. ஸோ அல்டிமேட்லி த ஆன்சர் இஸ் ஏ ஐட்டம்ஸ். கேட்டகரி ஏ தான் காஸ்ட்லி ட்ரக்ஸ். ஸோ காஸ்ட்லி ட்ரக்ஸ்னால் 10 items, 70% of budget. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. A item makes up 10% of inventory but account for 70% of budget. So these are high value, low quantity items that need strict control. Next question. Which of the following statement correctly reflects the principle behind ABC analysis? So principle behind ABC analysis. இது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எதுனா, it focus on the critically of items in patient care. So it categorizes item based on frequency of issue and consumption rate. Next option, it is used to determine the economic order quantity for each items. Last one, it classifies inventory items according to their annual consumption value to optimize finance control. Of course, so the answer is D. Optimize finance control, finance budget in vandale. So it is the principles of ABC analysis. So ABC always better control. It's on inventory management techniques that ranks items based on the annual consumption, cost and quantity. The key focus is to prioritize financial impact and apply better control on costly items. So this is a short form of the inventory methods, key points. So A is always better control, annual consumption value, cost and quantity, financial impact. So VED analysis, vital, essential, desirable. So critical for patient care and medical importance. EQ, economic order, quantity, cost optimization, ordering versus holding cost. FSN, fast and slow and non-moving, usage rate and movement in the inventory. HML, high, medium, low and unit cost and cost per items. So SED, scarce, difficult, easy, procurement difficulty, supply chain management. So these are the key points for the inventory control methods for competitive exams. So இது வந்து just ABC is indicating the basis consumption, annual consumption value, financial focus. எதை focus பண்ண financial controlக்கு. VED means clinical importance and availability focus பண்ணுது. EQ means
காஸ்ட் ஆப்டிமைசேஷன், ஆர்டரிங் சைஸ் எவ்வளோ ஆர்டர் பண்ணணுன்றதை இண்டிகேட் ஃபோக்கஸ் பண்ணுது. எஃப்எஸ்என் மூமெண்ட் ஸ்பீடு, ஸ்டாக் டர்ன் ஓவர், HML யூனிட் காஸ்ட் அண்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, SDE is availability and supply chain. So this is the key points for your MRB exams. MRB and other ESI, AIMS, pharmacist exams. And it's a very important for DA, drug inspector exams also, both state and central government. So last question, the items which represent 70% of total inventory but consume about 10% of budget. So inventory called 70% of items வாங்குறோம், 10% of the budget. Budget means amount. So this belongs to which category? So put in a comment box answer. So please follow our WhatsApp group and please join in our WhatsApp group and write a test web series and support our Pharma Media, SSR Pharma Media. So kindly friends, like, share, subscribe and share. Prepare, practice and succeed. So மறந்துடாதீங்க subscribe பண்ணுறதுக்கு. Thank you.